பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2025 பௌர்ணமி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைத்தாயா, மகிழ்வோடு நீ அறுப்பாய். தேவாதி தேவன் உன்னோடு இருக்க, ஜெயமேலே ஜெயமெடுப்பாய். கண்ணீரோடு விதைத்தாயா, மகிழ்வோடு நீ அறுப்பாய். ஹல்லேலூயா. சங்கீதம் 126 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் மகிழ்வோடு அறுவடை செய்வான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாயா? வேதனை மாத்திரமே உனக்கு மிதமாய் உள்ளதா? உதவி செய்வார் யாரும் இல்லையா? கலங்காதே, திகையாதே, கர்த்தரே உன் அடைக்கலம். இன்றைக்கு நீர் கண்ணீரோடு கர்த்தருக்காய் காத்திருக்கிறாய். கண்ணீரோடு விதைக்கிறவன் மகிழ்வோடு அறுவடை செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ஒரு அரசனாக இருந்தான். அவனுடைய ஆயுள் காலம் முடிவுக்கு வந்ததென்று அறிந்தவுடனே அவன் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தான். 15 ஆண்டுகள் அவனுடைய ஆயுஷ் காலம் கர்த்தராகிய தேவன் நீட்டி கொடுக்கிறார். வனாந்திரத்திலே தனிமேலே விடப்பட்ட ஆகாரும் இஸ்மாயேலும் கண்ணீரோடு விதைக்கிறதை பார்க்கிறோம். இஸ்மாயேல் அழுகையின் குரலை கேட்டு கர்த்தராகிய தேவன் தன் தூதனை அனுப்பி வனாந்திரத்திலே அவர்களுக்காக நீரூற்றை ஆசீர்வதித்தார். மரியாளின் குரலை கேட்ட கர்த்தராகிய தேவன் தன் நண்பனான லாசருக்காய் கண்ணீர் சிந்தினார். மரியாளின் கண்ணீரை கண்ட கர்த்தர் அவரும் கலங்கினார். மரித்து போன லாசரை திரும்பவும் உயிரோடு எழுப்பினார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, யாரும் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதம் மரியாளின் அழுகையை கண்டு கர்த்தராகிய தேவன் செய்வதை பார்க்கிறோம். இன்று இரவு நாமும் ஜெபிப்போம், அற்புதங்களை காண்போம், கண்ணீரோடு விதைப்போம். சகோதரனே, சகோதரியே, மகிழ்வோடு அறுவடை செய்வோம். ஹல்லேலூயா. ஆமென்.